கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறிய பாடலை பாடி என்னுடைய சாட்சி அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்ற நேரத்தில் என்னை தேடி வந்தீரே, நான் சோர்ந்த வேளையில் என்னை தாங்கி கொண்டீரே. ஏற்ற நேரத்தில் என்னை தேடி வந்தீரே, நான் சோர்ந்த வேளையில் என்னை தாங்கி கொண்டீரே. உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, மாபெரும் கிருபப்பா. உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, மாபெரும் கிருபப்பா. எளியவனாய் நான் இருந்தேன், பெரியவனாய் என்னை உயர்த்தினீரே. எளியவனாய் நான் இருந்தேன், பெரியவனாய் என்னை உயர்த்தினீரே. சிறியவனே பொழுதில் நின்று தூக்கி எடுத்த என் தெய்வமே, உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, மாபெரும் கிருபப்பா. உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, மாபெரும் கிருபப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த நாட்களில் கர்த்தர் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாரு. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் ஜான்சி, கிறிஸ்டின் பேர் தேவப்பிரியா. என்னுடைய சொந்த ஊர் மணப்பாக்கம் கிராமம், பொன்விலந்த களத்தூர் பக்கத்தில் மணப்பாக்கம் என்ற ஒரு ஊரில் பிறந்த நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 9 பேர். நான் தான் லாஸ்ட்டு 9வது பெண்ணு. எங்கள் அப்பா பேர் முனுசாமி, எங்கள் அம்மா பேர் சரோஜா. 2 பேரும் கூலி வேலை செய்கிறவங்க தான். அவங்க 3 பிள்ளைகள் எங்கள் அம்மாவுக்கு பிறந்து இறந்துடுச்சான். இறந்த பிறகு 3 ஆண் பிள்ளையா. ஆண் பிள்ளை இறந்துட்டோடனே 9வதாக நான் நின்று இருக்கிறேன். அப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேலைக்கு போனால் தான் பிழைப்பாங்க. எங்களுக்கு சொந்த இடம், சொந்த வீடு மட்டும்தான், சொந்த வீடு, கழனி இடம் அது மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ அந்த மாதிரி டைமில் எங்கள் அம்மா நான் உருவாகும்போது அவங்க நினச்சிருக்கிறாங்க, எப்படி இத்தனை பசங்களை வச்சுன்னு நம்ம இது மாதிரி விவசாயம் செய்து நம்ம குழந்தைங்கள காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருக்குறாங்க. எங்கள் அப்பா ரொம்ப எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குவாராம். எங்கள் அம்மாவை எந்த ஒரு வேலையும் வாங்க மாட்டாராம். எங்கள் அப்பா தான் எல்லாமே செய்வாராம். நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தில் தான் பிறந்து, எங்கள் அப்பாவும் இந்து, எங்கள் அம்மாவும் இந்து, நாங்களும் நானும் இந்து தான். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரொம்ப எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துன்னு இருக்கிற நேரத்தில் எனக்கு நான் குழந்தை பிறந்து ஒரு 5 மாதம் இருந்திருப்பார் எங்கள் அப்பா நினைக்கிறேன். சொன்னால் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா முகத்தை நான் பார்க்கல. எனக்கு எங்கள் அம்மா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி தான் தெரியும். அப்போ எங்கள் அம்மா நான் உருவாகும் போதே நிறைய முறை வேணாம் அந்த குழந்த, ஏன்னா இத்தனை 3 பசங்களும் இறந்துடுச்சு, பிறந்து வேணாம் 5 பசங்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. எங்கள் அம்மா ஏதோ பப்ளி எதோ சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ கூட நான் அந்த குழந்தை உருவாகி நானும் பிறந்து ஒரு 5 மாதம் இருக்கும். அந்த நேரத்தில் அப்போல்லாம் ஆப்ரேஷன் பண்ணவே மாட்டாங்களாம். ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்து சரி குழந்தை நின்றுடுதே, நம்ம போய் ஆப்ரேஷன் பண்ணி வரலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற டைமில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, நெல்லுலாம் ஊற வச்சு அவிச்சு, ஏன்னா மனைவி ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்களே, எங்கள் அம்மா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால எந்த வேலையும் எங்கள் அம்மா வாங்க மாட்டாரா. எங்கள் அப்பா அவ்வளோ அன்பாக பார்த்துக்குவாராம். அது பிரகாரம் எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, சரி சாப்பாடெலாம் செய்யணுமே வந்தால் நம்ம மனைவின்னு சொல்லிவிட்டு அரிசிலாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு, எங்கள் அத்தை பேர் அவங்க பேர் ஆதி, அவங்கள கூப்பிட்டு, ஆதி நெல்லுலாம் ஊற வைக்கிறேன், அண்ணி நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வரோம், அந்த நெல்லுலாம் அவிச்சு போனேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நெல்லுலாம் அவிச்சு வச்சுட்டு, அங்கே ஒரு டெத்தான், எங்கள் தெருவிலே ஒரு டெத் ஆகிட்டுக்குது. அந்த டெத்து தூக்கி அதான் சுடுகாட்டுக்கு கூட்டின்னு போவாங்கள்ல, அப்போல்லாம் கூட்டின்னு போனால் எல்லாம் போவாங்க. குடிப்பார் எங்கள் அப்பா, குடிப்பழக்கமாக உண்டா. அப்போ குடிச்சிட்டு போகிற டைமில் நைட் ஆகிட்டுக்குது, எங்கள் அப்பா வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லையா. அப்போ எங்கள் அப்பாவை அதான் அங்கே யாரோ அடித்து போட்டுட்டுருக்குறாங்க எங்கள் அப்பாவை.
செட்டில் முழுகி அதை அடித்து போட்டுட்டாங்கன்னு எனக்கு சொல்லி தான் தெரியும், எனக்கு தெரியாது. அப்போ அடித்து போட்டுக்கிறாங்க. எங்கள் அம்மா என்ன இன்னும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டுன்னா நம்ம வீட்டுக்கார் வரலையே நைட்லாம் பார்த்துக்கிறாங்க. அங்கே ஒரு மணப்பாத்து ஊரில் நாங்கள் வந்து எஸ்சி அங்கே ஊரில் வந்து அப்போ அங்கே போயிட்டு ஊர் வேலை செய்துட்டு வரத்துக்காக அவர் போயிருக்கிறார் பொழுது, ஒரு வீட்டில் அதான் வேலை செய்து இருந்துக்கிறாரு. அப்போ வேலை செய்துட்டு வரத்துக்காக அவர் போயிருக்கிறார் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணெல்லாம் நினச்சிட்டு இருந்துக்கிறாங்க. அப்போ பார்த்தா வரவே இல்லையா, எங்கள் அப்பா வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லையா. காலையில் அந்த சைடு வாத்து மேய்ச்சின்னு போகிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே போகும்போது காலையில் டைமில் கிராமத்துலலாம் வந்து வாத்துலாம் காலையில் ஓடின்னு போவாங்கள்ல, அந்த டைமில் பார்க்கும்போது எங்கள் அப்பாவை அடித்து ரோட்டில் அப்படியே படுக்க வச்சுருக்குறாங்களாம். அப்போ தூக்கி பார்த்துட்டு ஐயோ அந்த அண்ணன் எங்கள் அப்பாவை வாயடின்னு தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தாருனாலே ரோட்டில் அப்படி கத்தின்னு வருவார், பாட்டு பாடின்னு தான் வருவாராம். எங்கள் அப்பா வந்தால் தெரியும் வாயாடி அண்ணன் வராரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ ஐயோ இந்த அண்ணன் வாயாடி அண்ணன் அடித்து போட்டுக்குதுன்னு சொல்லிட்டு ஊர் ஜனமே பறந்துன்னு போச்சான். ஆனால் ஊர் ஆள் தான் அடித்து போட்டுருக்குறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சு அங்கே அடித்து போட்டுக்கிறாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஏதோ கேஸ்லாம் போட்டாங்க, இது பண்ணாங்க. ஆனாலும் அது வந்து ஜெயிக்காமையே போயிடுச்சான். அதுக்கப்புறம் என்னுடைய பேர் வந்து ஜான்சி. முதல் அண்ணன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அக்கா வந்து மங்கை, ரெண்டாவது வந்து எங்கள் அண்ணன் மூர்த்தி, மூணாவது ரவி, நாலாவது அக்கா பேர் வந்து அஞ்சலி, அஞ்சாவது வந்து மஞ்சுன்ற ஒரு சகோதரி இருக்கிறாங்க, ஆறாவது தான் நான். எனக்கு நினைவு தெரிஞ்சனால நான் பார்த்ததெல்லாம் எங்கள் அண்ணன் தான். எனக்கு எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணன் தான். நான் அப்பா முகத்தையே பார்க்கல. ஆனாலும் என்னை பிறக்க சொல்ல எங்கள் அம்மா வந்து ஐயோ நம்ம எப்படி இது பண்ணப்போ, ஆனால் நான் பிறந்த பிறகு எங்கள் வீட்டில் எல்லாம் என்னை நேசிக்க தான் ஆரம்பித்தாங்க. சின்ன பொண்ணாச்சே அப்படின்ட்டு என்னை ரொம்ப நேசிப்பாங்க. எங்கள் அண்ணன் எல்லாமே என்னை ரொம்ப நேசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து எல்லாம் எங்கள் அண்ணன் தான். அதுக்கப்புறம் நான் வளர்ந்து ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூல் பருவத்துலேயும் படிப்பு எனக்கு சுத்தமாக வரவே வராது. நான் படிக்க போவோம் 1வது 2வதுலாம் மணப்பாத்து அங்கேயே ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் படித்தேன் 5வது வரைக்கும். 5வது அங்கே படிக்கும்போது படிப்பே வராது, விளையாடுவேன். போயிட்டு ஏரியில் போய் குளிச்சுட்டு ஓடியாருவோம். நாங்கள் என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் 5 பேர் இருக்கிறோம். நாங்கள் போவோம், ஏரியில் போய் குளிப்போம், புளியாம்பழம் போய் பொறுக்குவோம், அந்த டப்பாஸ் பழம்னு ஒன்று இருக்கும் அதை போய் பறிச்சுன்னு வருவோம். கோவப்பழம் இதை பறிச்சுட்டு தலைலாம் முடியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே உக்காந்துருவோம். கரெக்டாக டீச்சர் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த டீச்சர் வந்து கேட்பாங்க நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு, எதனா ஒரு போய் சொல்லிட்டு அடி வாங்கிட்டு கை நீட்டிட்டு அடி வாங்கிட்டு அசால்ட்டாக உக்காந்துருவோம். அப்படியே 5வது படித்தேன். 6வது வந்து எனக்கு ஓயிலூர் ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஓயிலூர்லாம் வந்து ஃபீஸ் கட்டுறதுலாம் கிடையாது. அப்போல்லாம் 100 ரூபா 200 ரூபா 500 ரூபாலாம் கட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ஃபீஸ் கட்டுறதுலேயே எங்கள் அக்கா மஞ்சு, அதுவும் 8வது வரைக்கும் அந்த அக்கா அந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. அதனால் கூட கொண்டு என்னையும் அங்கே 6வது சேர்த்தாங்க. அங்கே 6வது படித்தேன். 7வது வந்து எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் வந்து ரவி அவர் பேர். அவர் என்ன பண்ணார், இங்கே கூட்டின்னு வந்து இங்கே சேர்த்துட்டார். இது மாதிரி களத்தூரில் படி நீ அப்படி சொல்லிட்டு களத்தூரில் சேர்த்தாங்க. 7வது எனக்கு சுத்தமாக படிப்பு வராது. 7வதுலேயும் ஃபெயில் ஆகிட்டாங்க. 7வது ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு வருஷம் படித்து அப்புறம் 8வது போனேன். 8வது போனால் அப்புறமா விளையாட்டு எண்ணமாக தான் இருக்கும். விளையாடலாமா போகலாமா, ஸ்கூல் விட்டு வந்தால் புக்கு எடுக்க மாட்டேன், அப்படியே விளையாடிக்கினே இருப்பேன். நான் என்ன காசு இருந்தால் கடைக்கு தூக்கின்னு போய் ஓடி வாங்கி சாப்பிட்றது. அதுக்கப்புறமா காசு எடுத்துன்னு போயிட்டு, ஏன்னா நான் லாஸ்ட்டு பொண்ணுன்றதுனால என்னெல்லாம் எங்கள் அம்மா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. காசுலாம் நல்லா தருவாங்க. அண்ணனும் எல்லாம் இருக்கிறாங்க எனக்கு, அதனால் ஒரு கஷ்டமே கிடையாது. எனக்கு காசு கொடுத்தாங்கன்னா ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து போய் கடையில் வாங்கி சாப்பிட்றது அப்படியா இருப்பேன் நான். 8வது போனேன். 8வதையும் படிக்கவே இல்லை, ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறமா அந்த 8வது ஃபெயில் ஆகிட்டு ஸ்கூலுக்கு எப்படி போகிறதுன்னு எனக்கு தூக்கமே வராது. நைட்லாம் ஒரு வாரம் போல் எங்கள் அம்மாவோட வாதாடினுக்கிறேம்மா, நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேம்மா, நான் ஸ்கூலுக்கே போகலம்மா, எனக்கு படிப்பே சுத்தமாக வரலன்னு. இல்லை நீயும் அண்ணன், ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே எனக்கு எங்கள் அண்ணன் தான். அவர் சொன்னால் தான் எது வந்தாலும். அப்புறம் அண்ணன் சொல்லிவிட்டு நீ வந்து நின்று போ அப்படின்றாங்க. நீ 8வது நின்றுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னாங்க. அம்மா எல்லாம் ஜிப்பு கம்பெனிக்கு போகிறாங்கம்மா வேலைக்கு, நான் அவங்க கூட போகிறேம்மா, நான் காசுலாம் வாங்கி வந்து கொடுத்தா கூட உனக்கு செலவுக்கு ஆகுமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது, உங்கள் அண்ணன் சொன்னான்னா நீ நின்றுடு அப்படின்ட்டாங்க. எங்கள் கேங்க்கு ஒரு 4 பேர் அப்படியே ஸ்கூலுக்கு போகாமல் நின்றுட்டோம். 8வது போனேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் அண்ணன் சொன்னார், சரி அதுக்கு படிப்பு எல்லாம் நிறுத்திட்டு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமா நின்ன உடனே அப்புறமா நான் ஜிப்பு கம்பெனியில் வேலைக்கு போனேன். அங்கேயும் வேலை செய்துன்னு இருந்தேன். அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு அங்கே வேலைக்கு போயின்னு இருந்தேன். நாங்கள் அப்போ வந்து ஆண்டவர் யாருன்னு தெரியாது. அங்கே ஆர்சி சர்ச் இருக்கும். அங்கே ஆர்சி சர்ச்சு நடந்தால் ஈஸ்டர்லாம் ஆனால் என்ன பண்ணுவாங்க, குருதோல நாயகன் சொல்லிட்டு ஒரு இது பிடிச்சின்னு தெருவாக வருவாங்க. அது வந்து ஒரு கிராண்டாக பண்ணுவாங்க. அப்போ கிராண்டாக பண்ணும்போது அப்போ அங்கே வந்து கிறிஸ்மஸ் டைம் ஆகுனால
டிசம்பர் ஆகுனாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல பாட்டு காலையிலே போட்டுருவாங்க, பாட்டு பாடிக்கின்னு இருக்கும். அது ஒரு ஜாலியாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. அந்த பாட்டு அந்த சர்ச்சில் எல்லா பாட்டுங்களும் போடுவாங்க. அப்போ ஜாலியாக இருக்கும். அப்போ அந்த தெருவில் வரும்போது அதுக்கப்புறமா அதையும் நம்மலாம் எப்போ இது மாதிரிலாம் போகிறது, சரி தெருவில் ஒரு ஊர்வலம் மாதிரி வருவாங்களா, வந்துட்டு சர்ச்சு உள்ளே போவாங்க. அப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்கும்போது வேலைக்கு போயிட்டு வந்து கூட நாங்கள் அந்த சர்ச்சு உள்ளே போய் உட்காரும்போது அதுக்கப்புறமா வந்து அந்த திருவிருந்து தருவாங்க. ஒரு அப்பம் மாதிரி போய் வாங்குவாங்க பாரு. அந்த அப்பத்துக்கெல்லாம் ஆசைப்படுவேன் நான் மனசில். இதெல்லாம் நம்ம எப்போ வாங்குவோம், இதெல்லாம் நம்ம ஏன் வாங்க போகிறோம், நம்ம தான் இந்து வச்சுன்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் வணங்கிறது வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும். பனைமரத்தாண்டை தான் எங்கள் அம்மா வந்து விக்கிரகாராதனையே கும்பிடுவாங்க. பனைமரத்தாண்டை வந்து அந்த சாராயம் வாங்கி வைப்பாங்க, கருப்பு கலர் துணி வாங்கி வைப்பாங்க. அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, காட்டேரியோ என்னமோ கும்பிடுவாங்க எங்கள் அம்மா. அப்போ வந்து அது மாதிரி கும்பிடுவாங்க. அந்த பனைமரத்தாண்டை தான் பேக்கடை சாமின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் வந்து எதுவாக இருந்தாலும் முனீஸ்வரனை கும்பிடுவாங்க. அங்கே தான் வந்து அப்போ கும்பிடுவாங்க, போவாங்க. நம்மலாம் எங்கே அங்கெல்லாம் போகிறோம், சர்ச்சில் நமக்கு எங்கே தரப்புறான்னு. ஆனால் அந்த டைம்லேயும் கூட அப்போ எனக்கு ஆண்டவரை பற்றிலாம் தெரியாது. நான் வேலைக்கு போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வாலிப பிரயாயம் அடைஞ்சேன். அப்போ வந்து எனக்கு ஆசை, எனக்கு அங்கே சண்டே கிளாஸ்லாம் நடத்துவாங்க. மேலே மயூர்லன்னு சொல்லிட்டு வந்து சண்டே கிளாஸ்லாம் நடத்துவாங்க. அங்கெல்லாம் போய் உட்காருவேன். ஆனால் அந்த ஆண்டவரை பற்றிலாம் எனக்கு அவ்வளோவும் தெரியாது. ஏசப்பா யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ சும்மா போய் உட்கார்றது, ஒரு புக்கு கொடுத்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கின்னு வந்துடுவேன். அப்படி தான் இருந்த ஒரு சிறு வயதில் கூட. அப்புறம் வாலிப பிராயம் வந்தேன். அதுக்கப்புறமா வந்து என் குடும்பம் வந்து கிறிஸ்துக்குள்ளே மாறினது. எப்படின்னு கேட்டால் எங்கள் அண்ணன் மூலிமா தான் ரட்சிக்கப்பட்டது. எங்கள் அண்ணன் பேர் மூர்த்தி மார்ட்டின். அவர் மணப்பாத்து கிராமத்தில் இயேசுவின் சபை என்று சொல்லி சபை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறாரு. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய சாட்சி. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து கற்பூரம் கொளுத்துனாங்கன்னா எங்கள் அண்ணன் சொல்லுவார், கற்பூரம் கொளுத்துறதாங்காட்டி எனக்கு எத்தாந்து வெயின்னுவார். அவர் கும்பிட்றதுலாம் என்னென்னா ஆண்டவர் அறியாத இருந்தால் கூட அப்போ பாருங்கள் என்ன சொல்லுவார்னா, அப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பெரியார், அம்பேத்கர், அப்புறம் காந்தி ஃபோட்டோ, அப்புறம் கருணாநிதி ஃபோட்டோ. இது தான் எங்கள் வீடு ஓலை வீடு தான். அந்த ஓலை வீட்டில் லைனாக வச்சுருப்பார் எங்கள் அண்ணன். அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் போய் கும்பிட்டுலாம் சாப்பிட மாட்டார் அப்போவே. ஆனால் நம்ம வந்து இந்து குடும்பத்தில் பிறந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கும்பிடுவாங்க, எங்கள் அண்ணன் கும்பிட மாட்டார். ஆனாலும் அதை எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, எடுத்தாந்து கொடுத்துடுவாங்க. கொடுத்த உடனே அதை சாப்பிட்ருவார், போயிடுவார். அதன் பிரகாரம் அப்படியே இருந்துக்கின்னு இருந்தார். ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ஒரு பெரிய சாட்சி. அவருக்கு வந்து ரேஷன் கார்டில் வேலை செய்துன்னு தான் ஊழியம் பண்ணுறாரு இப்போவும். அப்போ வேலை செய்யும்போது ஒரு ஸ்டீபன் பாஸ்ட்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி சொல்லுவாராம் ரேஷன் கடைக்கு போகும்போது. அப்போ மச்சான் இது மாதிரி நீ இயேசுவை தெரிஞ்சுக்கோ, இது மாதிரி இயேசுவை பற்றிலாம் சொல்லும்போது எங்கள் அண்ணன் இயேசுவை ரொம்ப கிண்டல் பண்ணுவாராம். அப்போ கிண்டல் பண்ண நீ கிண்டல் பண்ணுற, ஒரு நாளைக்கு நீ ரட்சிக்கப்படணும்னு அவரும் சொல்லிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் எங்கள் அண்ணனுக்கு ஆபத்தான காலம் வரும்போது அப்போது ஒரு காரியத்தில் வந்து ஆண்டவரை கேட்டாராம். அவர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிச்சா நான் வந்து உண்மை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒப்பு கொடுத்தாராம். அப்போ அந்த ஆபத்துலேருந்து விடுவிச்சோடனே முதலாவது எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்பட்டார். எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்பட்டு அதன் பிரகாரம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ சர்ச்சுக்கு போயிட்ட, நீ போ, என் 2 பொண்ணுங்களுக்கு வந்து எப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, கிறிஸ்டினில் போயிட்டால் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்களே, அப்போ வந்து நம்ம கிறிஸ்டினில் போயிட்டால் நம்ம பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை தேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, 2 பொண்ணுங்களும் நீ மட்டும் சர்ச்சுக்கு போப்பா, குழந்தைங்க சர்ச்சுக்கு வரட்டு, ஞானஸ்தானம்லாம் கொடுக்காது அப்படின்னாங்க. ஆனாலும் எங்களுக்கு பாருங்கள், அந்த டைமில் நான் ஞானஸ்தானமே எடுக்கவே இல்லை. அந்த டைமில் என் ஃப்ரெண்டுங்க 4 பேர் நாங்கள் பிரியாது இருப்போம். அந்த டைமில் வந்து ஒரு வீட்டில் என்ன பண்ணுவோம், சங்கரின்ற அவங்க குடும்ப வீட்டில் வந்து நாங்கள் குடும்ப ஜெபம் மாரி நடத்துவோம். நாங்களே பால் காசுங்களை சேர்த்து வச்சுருந்து பால் வாங்கி அப்படியே ஒரு டீ போடுவோம், ஒரு ஜெபம் நடத்துவோம், அது மாதிரிலாம் இருப்போம். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து சும்மா சர்ச்சுக்கு போயின்னு இருக்காத, போனால் அண்ணன் ஒன்றே போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிரகாரம் அப்போ நாங்கள் நீ சொன்ன கொண்டு கேட்க மாட்டோமா, நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்டெயிலாக. அப்போ வந்து நான் ஏசப்பை பற்றி அவ்வளோ தெரியாது. எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்பட்டார். அப்போ எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே, அவர் வழியில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், பைபிள் எடுத்துன்னு நாங்கள் 4 பேர், என் ஃப்ரெண்டு 4 பேர், ஃப்ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் பேர் சங்கரி, ஒருத்தர் பேர் சுப்பு, அப்புறம் இன்னொரு பொண்ணு பேர் வந்து சுமதி, நாங்கள் 4 பேர் என்ன பண்ணுவோம், அங்கே மெய்யான இயேசு சபைன்னு ஒரு சபை இருக்குது. அந்த சபைக்கு நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்தாலும் சரி, வேலையை விட்டு வந்ததும் பைபிள் எடுத்துன்னு போயிடுவோம். பைபிள் எடுத்துன்னு போய் ஞாயிற்று சனிக்கிழமை தான் அங்கே நடக்குமே, போயிட்டு ஸ்டெயிலாக தான் வருவோமே கண்டி. ஆனால் ஆண்டவர் யாருன்னு எங்களுக்கு அவ்வளவும் புரிஞ்சிக்க தெரியாது. அப்புறம் அந்த சர்ச்சிலேருந்து அண்ணா அப்புறமா மெய்யான சபையில் வந்து அப்புறமா ஒன்லி ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடிக்காமல் அவருக்கு
அப்புறமா பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சிலேருந்து அப்புறம் அண்ணன் வந்து வீட்டு மேலேயே ஒரு பாஸ்டர் போட்டு அங்கே சர்ச் ஆரம்பிக்கும் போது அப்போ தான் ஆண்டவர்னா யாருன்னு எனக்கு ரொம்ப முழுமையாகவே தெரிய ஆரம்பித்தது. அந்த ஸ்டீபன் பாஸ்டர் அவர் தான் என்ன பண்ணுவார், சத்தியத்தை நல்லா ஆழ்ந்து எடுத்து சொல்லுவார். சொல்லும் போதெல்லாம் பைபிள் படிக்கணுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு வாஞ்சை. நான் படித்தேன்னா வந்து ஏன்னா நான் இப்போ 8வது ஃபெயிலு, எப்படி பைபிள் நல்லா படிக்க முடியும்? தமிழ் எழுத்துக்கெல்லாம் கூட எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உடனே பைபிள் எடுத்து வச்சுக்கின்னு அப்போ வசனம் சொன்ன உடனே ஸ்டீபன் பாஸ்டர் என்ன பண்ணுவேன், பைபிள் எடுத்து வசனத்தை எடுத்து சொல்லுவேன். நான் படித்து அவர் சொல்லுவார், முழு பூசணிக்காவே சோத்தில் வச்சு மறைச்சிடுறி அப்படின்வார். ஏன்னா வசனம் தப்பாக படிப்பேன். ஆனால் எனக்குள்ள ஒரு வாஞ்சை, அப்போ ஏசப்பா வசனத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வசனம் படிக்கும்போது அப்புறம் படிக்க அப்புறமா நானும் ஆண்டவரை நல்லா தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்த பேர் என் பேர் வந்து தேவப்பிரியா. ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கப்புறமா எனக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தோடனே எனக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வாஞ்சை. எல்லாம் அந்நிய பாஷையில் எப்படி நிரம்பி ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி இது மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறாங்க, நமக்கும் அது மாதிரி வருமா வராது தெரியலையே. சரி சொல்லிட்டு கண்ணை மூடி கை தட்டிக்கினே கிடப்பேன். அந்த அந்நிய பாஷைன்னா என் வரவே வராது. அப்புறம் நான் ரொம்ப தாகத்தோடு நாங்கள் 4 பேரும் ஃப்ரெண்டு பாருங்கள், என் குடும்பத்தில் என் அண்ணன் ரட்சிக்கப்பட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டு கூட இருக்கிற 3 பேரையும் நான் வழி நடத்தினேன். அப்போ வழி நடத்தும் போது அவங்க வீட்டுக்கே தெரியாமல் வந்து நாங்கள் கூட்டின்னு போய் ஞானஸ்தானம் கொடுத்தோம். அவங்க 3 பேருக்குமே, அவங்க அம்மா அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாத ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் எங்கள் கூட வந்து அப்புறம் அவங்களும் இன்றைக்கி சாட்சியாக கற்று நிறுத்திருக்கிறாரு. அப்போ வந்து நாங்கள் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாகமாக இருக்கும்போது அடிக்கடி செங்கல்பட்டில் சீனிவாச கல்யாண மண்டபத்தில் மீட்டிங்லாம் வைப்பாங்க. அந்த மீட்டிங்கில் எங்கள் அண்ணன் கூட்டின்னு போவார் எங்களை. நைட்டில் எங்கள் ஊர்லலாம் பஸ் வசதி அவ்வளோ கிடையாது மணப்பாத்துக்கெலாம். அப்போ நாங்கள் நைட்டில் போய் நைட் ப்ரேயர் கலந்துட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துட்டு காலையில் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து அப்படியே காலையில் ஆண்டவர் எங்களை அப்படியே எடுத்து பயன்படுத்தின்னு இருந்தார். அப்படியே எங்களை ரட்சித்தார். ஆண்டவர் எங்கள் அண்ணன் மூலியமாக தான் எங்களை ரட்சித்தார். ஆனால் வந்து கடமைக்கு தான் நான் சர்ச்சுக்கு போவேன். அதன் பிரகாரம் வந்து அப்புறமா வந்து முழு மனசோடு நான் ஆண்டவரை ஏற்றுக்கினேன், பரிசுத்தாவியை பெற்றுக்கினேன், தாகத்தோடு இருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கினேன். அண்ணன் வந்து அப்போ வந்து எல்லா மீட்டிங்கையும் எங்களை கூட்டின்னு போவார். போகும்போதில் எல்லாம் கிறிஸ்தவங்களும் பாருங்களேன் எல்லாம் அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கலையேன்ட்டு நான் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். அப்போ வருத்தத்தோடு இருக்கும்போது மீட்டிங் உபவாச கூட்டம் நடத்தினாங்க சீனிவாச கல்யாண மண்டபத்தில். அப்போ நானும் என் ஃப்ரெண்டுங்க 4 பேர் போயிருக்கிறோம். அந்த 4 பேர் போயிருக்கிறப்போ அப்போ அந்த டைமில் அகஸ்ட் ஜெபக்குமார் ஐயா வந்திருந்தார். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவி வேணும் வாஞ்சியோடு இருக்கிறீங்க, நான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறாரு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணார், சரி எல்லோரும் இறங்கி எல்லோரும் ஜெபம் பண்ணின்னு வராரு. நான் இப்படி கண்ணை திறந்து பார்த்துனுக்கிறேன், எப்படி தான் அது அவர் தொட்டவனே எப்படி பரிசுத்த ஆவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு இது. அப்போ சரி சொல்லிட்டு எல்லாருமேலேயும் என் ஃப்ரெண்டுங்க மேலே பக்கத்தில் நான் 4வதாக நிற்கிறேன். கை வச்சோன்னே என்ன அறியாமல் நான் எங்கேயோ போய் அப்புறமா நின்று இருக்கிறேன். ஜபம் முடிஞ்சோடனே எனக்கு வேர்த்து போகுது, அப்படியே தண்ணி சலமாக விடுது. அப்புறம் எங்கே இருக்குன்னு திரும்பி பார்த்தா என் ஃப்ரெண்டுங்களாம் அங்கே நிற்கிறாங்க, நான் தூரத்தில் போய் நிற்கிறேன். நான் அது என்ன என்ற அந்த என் தாகத்தில் என்ன பண்ணார் ஆண்டவர் அன்ற தினத்தில் அப்போ எனக்கு தீர்த்து வச்சார். ஒரு ஊழியக்காருக்கு அது அகஸ்ட் ஜெபக்குமார் ஐயா கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த பரிசுத்த ஆவியை என் மேலே ஆண்டவர் ஊற்றினார். அன்ற தினத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த ஆரம்பித்தார். அன்னிலிருந்து என் வாழ்க்கையை ஒரு மாற்றம் வந்தது. சபையிலேயே நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது நான் ஒரு இடமா இருக்க மாட்டேன். அந்தளவுக்கு அனலட்டியாக கர்த்தர் என்னை அப்படியே எடுத்து பயன்படுத்துவார். அப்போது அந்தளவுக்கு சாட்சியாக கர்த்தர் என்னை நிறுத்தினார். அப்புறம் அதன் பிரகாரம் ஆவியானவர் என்னை நடத்த ஆரம்பித்தார் என் வாழ்க்கையை. வாலிப பிராயத்தில் ஒரு எப்படி நான் அந்தளவுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. ஏன்னா அண்ணன் எங்கள் எதுவாக இருந்தாலும் பசங்க கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகும்போது கிண்டல் பண்ணாலும் சரி, வேலையில் என்னை கிண்டல் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் யார் எது சொன்னாலும் வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தையை எங்கள் அம்மானு கூட சொல்ல மாட்டேன், எங்கள் அண்ணாண்டே சொல்லிவிடுவேன்டா, எங்கள் அண்ணாண்டே சொல்லிவிடுவேன். கிண்டல் பண்ணாலும் சரி எங்கள் அண்ணாண்டே சொல்லிவிடுவேன், எங்கள் அண்ணனை போய் சொல்லி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுக்கே எப்போ பார்த்தாலும் நான் வேலைக்கு போனால் கூட பசங்க உங்கள் அண்ணனா கவுண்ட்ரையா அப்படிலாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அப்படிலாம் என்னை பண்ணிக்கிறாங்க எத்தனை பசங்க. அப்போ அது மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் ஆவியானவர் என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆவியானவர் வித்தியாசமாக நடத்த ஆரம்பித்தார். அப்போ வாலிப பிராயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், வாலிப பிராயத்தில் வந்து கொஞ்சம் சில டைமுங்களும் சில வார மாதிரி அப்படியே கொஞ்சம் எண்ணெல்லாம் வருது உண்டு தான், ஆனாலும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த எண்ணங்கள் வரும்போது அப்போ நான் குடும்பத்தை நினைப்பேன், எங்கள் அண்ணனை நினைப்பேன். அப்போ நினச்சி ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் நமக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ ஆண்டவர் என்னோட கூட பேசும்போது எந்தெந்த தப்பு அப்படிலாம் சொல்லிட்டு என்னோட கூட உணர்த்துவார். அந்த காரியம் செய்தால் இப்படி இருக்கும், இந்த காரியம் செய்தால் இப்படி இருக்குன்னு சொல்லுவார். அதை காட்டிலும் ஆண்டவருக்கு பயந்து அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தப்புகள்லாம் செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து விலகி வந்தேன். அதன் பிரகாரம் எங்கள் அண்ணன் என்ன பண்ணார், சரி எனக்கு திருமணம் செய்யணும், நான் லாஸ்ட்டு பொண்ணாச்சா திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு
எனக்கு திருமண காரியத்தை குறித்து பேசின்னு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தா எங்கள் அண்ணனுக்கும் வேலை இல்லை, எங்கள் சின்ன அண்ணனுக்கும் வேலை இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எங்கள் அப்பா எந்த சொத்து சேர்த்து வச்சுட்டு எங்களுக்கு போகல. அப்போ எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி பசங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் ரஞ்சனா, அவன் ஆல்பர்ட்டு, சிந்து 3 பசங்க இருக்கிறாங்க. இன்னொரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அவன் பேர் சாத்ராக்கு, யாபேஸ் 2 பசங்க இருக்கிறாங்க. அவனுங்க 2 பசங்க இருக்கு. அவங்கவுங்க குடும்பத்தை மெயின்டைன்ஸ் பண்ணுறது தான் அவங்கவுங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனாலும் எங்கள் அம்மா மட்டும் இருந்தாங்க, எங்கள் அப்பா இல்லை. அப்போ எங்கள் அம்மா ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா அப்புறமா ஞானஸ்தானம்லாம் எங்கள் அண்ணனுக்காக தான் போய் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எங்கள் அம்மா பக்தியோடலாம் போய் ஞானஸ்தானம் எடுக்கலை. சரி நம்ம புள்ளையே போயிட்டானேன்னு சொல்லிட்டு தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் ஆண்டருக்குள்ளே அவங்க போயிட்டு எனக்காக தான் ரொம்ப நான் ஜெபம் பண்ணி பார்ப்பேன். நான் எங்கள் அம்மா எங்கள் பசங்க வந்து எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, இவனுக்கு எனக்கு வந்து அதிகமாக வந்து செய்யணும்னு சொல்லிட்டு கூட இல்லை, கொஞ்சமாக தான் செய்ய சொன்னாங்க. ஒரு 5 சவர நகை போட்டு ஒரு சின்ன வண்டி வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது கூட வாங்கி கொடுக்கறதுக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போது எங்கள் அண்ணனுக்கு வேலை செய்திருந்தார், ரேஷன் கார்டில் வேலையும் போயிடுச்சு. அந்த நேரத்தில் சின்ன வேலை செய்திருந்தார் ஓடியனில். அந்த கம்பெனி விட்டு அவர் நிறுத்திட்டாங்க. அந்த டைமில் வேலை இல்லாமல் இருந்தார். அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் என் திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த திருமண காரியம் கூட ஆண்டவர் எப்படி நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனாலும் வந்து என் கணவரை வந்து வந்து பார்க்கும்போது என்னை வந்து பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் என் கணவர் எனக்கு வந்து அவர் வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஒல்லியாகவும் இருப்பார், ரொம்ப இதுவாக இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து என்ன வேணான்னு சொல்லிக்கிறார். எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த காரியம் இதுதான், என்ன வேணான்னு அவர் சொல்லிக்கிறார், அவரை வேணாம் நான் சொல்லியிருந்தேன். 2 பேருக்குள்ளே இப்படி தான். ஆனாலும் ஒரு திருமண பந்தத்தை கர்த்தர் ஏற்படுத்தும் போது அப்போ பண தேவைகள் இல்லாத நேரத்தில் கூட நான் ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மாவை நானும் போய் மேலே எங்கள் வீட்டு மேலேயே சர்ச்சு இருந்தது. அப்போ சர்ச்சில் பொழுது ப்ரேயர் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நேர்த்தியான நேரங்களில் பண தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுத்தாரு. சாட்சியாக திருமண காரியத்தையும் நடத்தி கொடுத்தாரு. என் கணவர் பேர் வந்து இந்துல இருக்கும்போது வந்து நாகலிங்கம், அப்புறம் கிறிஸ்டின் பேர் வந்து அவர் பேர் ஜபராஜ். அப்போ அது மாதிரி அந்த கணவர் ஆண்டவர் எனக்கு நியமித்து கொடுத்தாரு. நியமித்து கொடுக்குற கல்யாணம் திருமண பந்தத்தில் கர்த்தர் எங்கள் 2 பேரும் இணைச்சி நாங்கள் கொஞ்சம் 1 வருஷம் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு குழந்தை நிற்க தாமதமாகிடுச்சு. அந்த குழந்தை இல்லாத நேரத்தில் அப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 2.5 வருஷம் ஆகப்போகுது. அந்த நேரத்தில் அநேக அவமானங்களையும் அநேக நிந்தைகளையும் அநேக கஷ்டங்களையும் நான் பட்டேன். அது மாதிரி நேரத்தில் தான் ஆண்டவர் அதிகமாக நான் ரொம்ப உறுதியாக பிடிச்சின்னு இருந்தேன். அப்போ எனக்கு திருமணம் ஆகாத முன்னே வந்து நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே எனக்கு வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் லாஸ்ட்டு பொண்ணு. என்னை வந்து நான் வந்து தம்பின்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் தான் லாஸ்ட்டு பொண்ணு. அப்போ நான் லாஸ்ட்டு பொண்ணாக இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து அவர் வந்து பெரியவர், அவங்க குடும்பத்திலேயே பெரியவர் அவர் தான், எங்கள் வீட்டுக்காரர் தான். அது மாதிரி இருக்கும்போது நான் லாஸ்ட்டு பொண்ணாகிறேன், அவர் பெரியவராகிறாரு. எப்படி போய் குடும்பத்தை நடத்துறது, எப்படி அங்கெல்லாம் போய் எங்கள் அம்மா என்னை ஒரு வேலை கூட வாங்க மாட்டாங்க, எந்த சமையலும் செய்ய தெரியாது. ஒரு சின்ன வேலை கூட எங்கள் அம்மா என்னை வந்து வேலை வாங்கவே மாட்டாங்க. என்னென்ன செய்தாலும் நான் பிடுங்கி செய்வாங்க. எங்கள் அம்மா நீ சுத்தமாக செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன்னு என்னை வேலை வாங்க மாட்டாங்க. எங்கள் அண்ணனே திட்டுவார், வீட்டுக்கு போனால் எப்படி வேலை செய்யறது, நீ வேலையே வாங்காமல் வச்சுக்கிறீ அப்படிலாம் சொல்லி திட்டுவாங்க. அப்போ அந்த டைமில் எங்கள் அம்மாவை கேட்பேன்மா, நான் போனால் ஒரு வீட்டில் எப்படிம்மா எல்லாம் சாப்பாடெல்லாம் சேர்த்து வேலைலாம் செய்கிறது, எனக்கு கல்யாணமே வேணாம், உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேம்மா, நான் போயிட்டேன், நீ உன்னை யார் பார்த்துக்குவா அப்படின்னு எங்கள் அம்மா கூட சொல்லி இதெல்லாமல் ஒரு சாக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் நான் படுத்திருக்கிற வேலையில் ஆண்டவர் என்னோட கூட அப்போவே எனக்கு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்து, சிறு மந்தையை பயப்படாதே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே நான் தூங்கி எழுந்து எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ தான் முதலாவது எனக்கு ரொம்ப என்ன இது மாதிரி கனவு வருது, இது வேறு மாதிரி எப்படி சொல்கிறது, என் காதலை துணிக்கிற மாதிரி வசனத்தோடு அப்படியே எனக்கு ஆண்டவர் காட்டுறாரு அப்படி சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பொழுது வந்துச்சுன்னு எங்கள் அண்ணன் சொன்னேன். அண்ணா எனக்கு இது மாதிரி கனவு வந்துச்சுன்னு, நீ வந்து கல்யாணம் பண்ணி பார்த்துலாம் பயப்படுறல்லம்மா, அங்கே வந்து கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார், அந்த இடத்துல நீ பெரிய மகளாக மருமகளாக போகிற ஆண்டவருக்கு அதெல்லாம் உனக்கு வெளிப்பாடு கொடுக்குறாருமா, நீ அதை குறித்து நீ கலங்காதன்னு சொன்னார். அதன் பிரகாரம் அங்கே போனேன். 2.5 வருஷம் குழந்தையே இல்லாமல் இருந்தேன். திருமணம் ஆகிட்டு நானும் என் கணவர் சந்தோஷமாக தான் இருந்தோம். திருமணம் ஆகிட்டு குழந்தை இல்லாததுனால எங்களுக்குள்ள அடிக்கடி ஒரு மன கஷ்டங்கள் வரும். அப்போ மாதம் எனக்கு இந்த தலைக்கு ஊற்றிக்கு வரும்போதெல்லாம் எனக்குள்ளே ஒரே பயமாக இருக்கும். வீட்டில் வந்து சொல்கிறதுக்கு அப்போ அந்த டைமில் கேட்பாங்க, நான் இன்றைக்கி தள்ளி போலியா உனக்கு தலைக்கு ஊற்றி வந்துச்சான்னு கேட்பாங்க. நான் ஒவ்வொரு நாளும் பயந்து சாவேன் அந்த டைமில். ஆண்டவரே என்னப்பா எனக்கு நீங்கள் தானே சொன்னீங்க சிறுமந்தையே பயப்படாதுன்னு சொன்னீங்களே, நான் இந்த திருமணமாகியும் வந்துட்டேன், எனக்கு வந்து இந்த குழந்தைய குறித்து எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமணமாகி 3 மாதத்திலே ஒரு பகவதி அம்மா அந்த டாக்டர் என்னை கூட்டின்னு போனாங்க. அவங்க கூட்டின்னு வந்துக்கு கர்ப்பப்பையே உனக்கு வந்து வீக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க.
பேசுவாங்க. அதை வச்சு எங்கள் சொந்த பந்தம் எல்லாம், என் கணவருடைய சொந்த பந்தம் எல்லாம் கும்பல் கூடி பேசுவாங்க. இது கர்ப்பப்பையே வீக்காகுதா, இதுக்கு எங்கள் குழந்தை நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிருப்பேன். ஏசப்பா எனக்கு எப்படியாச்சும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். அது மாதிரி நேரத்தில் எனக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தையே நிற்கவே இல்லை. நிற்காத நேரத்தில் அப்போது அவங்களாம் பேசியிருக்கிறாங்க, இது மாதிரி வேறு இது மாதிரி என் கணவர் பேர் இந்து பேர் நாகலிங்கம், அவனுக்கு வேறு பெண்ணை தான் பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு 2.5 வருஷத்துலேயே. இதையே என் கையில் ஒருத்தவங்க சொன்னாங்க. சொன்னது நான் என் மனசு ஆண்டு சமூகத்தில் தான் ஊற்றி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும் ஏசப்பா, எப்படியாச்சுன்னு ஒரு குழந்தை நின்றுட்டா கூட இந்த வீட்டில் எல்லோரும் வாயை அடைக்கலாமே, நிற்கவே மாட்டேந்தே சொல்லிவிட்டு நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணியிருந்தேன். அப்புறமா ஆண்டவர் என்னோட கூட ஆனால் பேசுவார். நீ சீக்கிரமாக நீ குழந்தை பெற்றுக்குன்னா நீ மற்றவனுக்காக ஜெபிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு நீ உனக்கு ஆண்டவர் ஆனால் நான் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லுவார். என் மனசாட்சி எனக்கு நம்ம குழந்தை இருக்க நம்ம ஏன் கலங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சில டைமில் வீட்டில் எல்லாம் கும்பல் கூடி பேசுறதை பார்த்தா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும், ரொம்ப அழுவேன் நான். அப்போ அது மாதிரி இருக்கிற டைமில் ஒரு நேரத்தில் நான் ஒரு எங்கள் மாமனார் பேர் மார்க் நல்லமுத்து ஒரு சர்ச்சு நடத்திக்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் போயின்னு இருந்தோம். அங்கே போகிற டைமில் அந்த பாஸ்ட் என்ன பண்ணார், அண்ணாலை குறித்து பிரசங்கம் பண்ணியிருந்தார். அண்ணாலை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது என்னுடைய அண்ணாலை இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் என்ன பண்ணேன், அப்போ கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே எனக்கு வயிற்றில் கை வச்சுக்கணும். நான் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தேன், நான் கூட ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நான் ஆண்டவர் அழுது தான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அழுவாமல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அந்த ஒரு இது எனக்கு கிருபை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டாரு. அப்போ அதை நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க, இந்த குழந்தையை கொடுத்தா என்ன அப்படிலாம் ஆண்டவர் இடத்துல நான் சபையில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். இந்த குழந்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், அவன் பேர் சாமுவேல் என்று பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டேன். அப்போ நான் நவம்பர் மாதம் 2007 அந்த டைம் நினைக்கிறேன், நவம்பர் மாதம் அப்போ ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா அவங்க மருமகளுக்கு எனக்கு பின்னாடி தான் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க பிள்ளைக்கு. அங்கே ஒரு சீமந்துக்கு போகும்போது அந்த பாஸ்ட் பேர் மார்ட்டின்னு. அப்போ நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போவேன். நான் திருமணம் ஆகாத மாதிரி அந்த பாஸ்ட்டு நல்லாவே தெரியும். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், இன்றைக்கி நிறைய பேர் குழந்தை இல்லாமல் நீங்கள் ரொம்ப கவலையோடு இங்கே உட்காந்துக்கிறீங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் உங்கள் வயிற்றுலலாம் கையை வச்சு நீங்கள் அவங்க யாரும் இல்லையோ நீங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கணும். பாருங்கள் அதே மாதத்தில் அப்போ அங்கேயும் அண்ணாலை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணார். அந்த நேரத்தில் என் கையை மறுபடியும் வச்சுக்கின்னு ஆண்டவரே நான் அப்போ அங்கேயே நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் அந்த பாஸ்டர் சொன்னார், நான் மறுபடியும் கை வைக்கிறேன். இந்த கையை வச்சு நான் கண்ணீரோடு அந்த சீமந்தம் நடக்குது, அந்த ப்ரேயர் நடந்துங்குது, கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் பாருங்கள் எனக்கு அந்த மாதத்துலேயே கர்ப்பம் நின்றுச்சு. ஆனாலும் எனக்கு ஸ்கேன் பண்ணி எனக்கு கர்ப்பப்பை இப்படி இருக்குது உனக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. நான் திருமணமாகி 3ஆவது மாதத்தில் தான் எனக்கு கர்ப்பப்பை வீக் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் 2 வருஷம் என் கணவர் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் டாக்டராண்டியே எடுத்துன்னு போய் கொடுப்போம் வீட்டில். அதனாலே சண்டை வரும், சம்பளம் வாங்கி வீட்டில் தராமல் ஹாஸ்பிட்டலில் கையமாக அழிஞ்சுங்கிறிய இதுமாதிரி சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிட்டு பணத்தை செலவு பண்ணினுக்கிறிய அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு நாங்கள் டாக்டரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ஆனால் நான் ஒப்பு கொடுத்த மாதத்துலேயே அடுத்த மாதத்துலேயே எனக்கு கருவு தங்கிடுச்சு. நான் ஒரு மின்னல் கொடி அம்மா கிறிஸ்டின் தான் அவங்க, அந்த டாக்டரை போய் சொல்லிவிட்டு அழுதேன், எனக்கு குழந்தை இருக்காதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு குழந்தையே இருக்காதுன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது அவங்க ஸ்கேன் பண்ணுற முதல்ல உனக்கு நான் ப்ராப்ளம்ங்குது நான் சொல்கிறேன். நாங்கள் அப்போ ஸ்கேன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஜான்சி நீ கண்டிப்பாக 3 மாதத்தில் நீ அம்மாவாயிடுவேன், உனக்கு யார் சொன்னது குழந்தை இருக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிரகாரமாக கர்த்தர் எனக்கு குழந்தைய கொடுத்தாரு. கர்ப்பம் நின்றுச்சு, எனக்கு கர்ப்பம் நின்றுச்சு பாருங்கள். நின்று அந்த சந்தோஷத்துலேயே அந்த மாதத்துலேயே நின்ன உடனே அந்த சந்தோஷத்துலேயே எனக்கு பிபி ஏறிச்சு. பிபி ஏற்ற உடனே அப்புறமா பிபி ஊசி போடணுன்னு சொன்னாங்க. அங்கேயே ஊசிலாம் போட்டாங்க. என்னை எங்கள் அண்ணி தான் செக்கப் கூட்டின்னு போயிருந்தாங்க. கூட்டின்னு போகிற டைமில் இது மாதிரி 150 என்னமோ இருக்குது பிபி, அதனால் ஊசி போடணும் அப்படின்னு. அப்புறம் இந்த சந்தோஷத்துலேயும் உனக்கு ஏறிச்சான்னு எங்கள் அண்ணி சொன்னாங்க. ஆமாம் எனக்கு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனேன். மறுநாளே எனக்கு வீடிங் போக ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அப்புறமா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கே நின்று இருக்க போகுது அதுக்கு அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் எங்கள் கணவரும் பாருங்கள் அந்த டைமில் அவர் ஊழியத்தெல்லாம் இல்லை. அந்த டைமில் அவர் விசுவாசத்தில் இருந்தால் கூட அந்த டைமில் என்னை ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்தவே ஆரம்பித்தார். என்ன சொல்லுவார்னா எங்கே நின்று இருக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் களைஞ்சிச்சு தான் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கின்னு என்னை எங்கள் வீட்டுக்கார் சரிவா மறுபடியும் அந்த டாக்டராண்டே கூட்டின்னு போகிறேன், ஏன் இருக்குதுன்னு சொன்னாங்க 45 நாளில், ஏன் அந்த குழந்தை இப்போ மறுபடியும் இல்லைன்னு சொல்கிறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபாஸ்ட்டாக வண்டியில் ஏற்றிக்கின்னு அதுக்கப்புறமா வந்தார். அந்த டைமில் திம்மாவரத்தில் எங்கள் பெரிய அண்ணன் அங்கே நின்றுக்கிறார். எங்கள் அண்ணன், என்னப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டியில் ஏற்றின்னு போகிறேன், இப்போ தான் கன்சிவ் ஆகுதுன்னு சொல்லி நேற்று தானே ஃபோன் பண்ணாங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற்றின்னு போகிறேன்,
இவ்வளோ நாள் கழிச்சு நின்று ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மாமா அதுக்கு வந்துச்சு, அதுக்கு தலைக்கெல்லாம் ஊற்றிக்கினாங்களாம், அதெல்லாம் குழந்தைலாம் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போனார். இட்டுன்னு போனதுமே அந்த டாக்டர் மின்னல்கொடி டாக்டர் அம்மாவும் எனக்கு வந்து சொல்லவே இல்லை. இது மாதிரி உனக்கு கலைஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டுறாங்க, குழந்தை இருக்குதுன்னு சொல்ல மாட்டுறாங்க. ஆனால் 5 நாளைக்கு வந்து ஊசி போடணுன்னு சொல்லிட்டாங்க. 5 நாள் ஊசி போடணுன்னா நான் இது மாதிரி நான் போய் கேட்டுன்னு வரேன் டாக்டர் அம்மாவே, இந்த கரு இருக்குதா எனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாண்ட போனேன். அவங்களாண்ட போனதுக்கு இல்லை நீ 5 நாள் ஊசி போடு அப்போ தான் சொல்ல முடியுன்ட்டாங்க. எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு ஏவுதல் கொடுத்தாரு. நம்ம போய் யூரின் டெஸ்ட் பண்ணுறதை வாங்கி நம்ம போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணுறது வாங்கிட்டு போயிட்டு நான் ஒரு மெடிக்கல் பாத்ரூமில் போய் சும்மா யூரின் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு போயிட்டு அப்போ யூரின் பிடிச்சி போட்ட உடனே 2 கோடு வந்துச்சு. அப்போ நமக்கு அந்த கரு கலையவே இல்லை, இருக்குது, அவங்க வந்து சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்தில் மறுபடியும் ப்ளீடிங் போக ஆரம்பிச்சிச்சு எனக்கு. போன உடனே எங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போய் விட்டுட்டார். என்னை வீட்டில் இட்டுன்னு போய் விட்டுட்டோடனே என்னான்னு தெரியல, இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னோடனே எங்கள் அண்ணி எல்லாமே ரொம்ப எல்லாம் எங்கள் வீட்டில் வருத்தப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் இடத்துல சொன்னேன், ஏசப்பா இந்த குழந்தைய கொடுத்தது நீங்கள் தானே, இது ஏன் இப்படிலாம் இந்த ஒரு குழந்தை பெற்றெடுக்க எனக்கு இவ்வளோ போராட்டமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த 3 மாதத்தில் எனக்கு அது மாதிரி வரும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை ஆண் குழந்தையாக இருந்தால் அது மாதிரி வரும், நீ பயப்படாதம்மா, உனக்கு எதுவும் கலையாதுன்னு சொன்னாங்க. அப்படியா அது கலையவே இல்லை, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அந்த குழந்தை கலையவே இல்லை. 8 மாதம் வரைக்கும் சுமந்துன்னு வந்தேன். சரி 9வது மாதத்தில் சீமந்தம் பண்ணணுமே, அப்புறம் எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க ஒரு 9வது மாதத்தில் ஃபஸ்ட்டு டேட்டில் வந்து சீமந்தத்துக்கு நாள் சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 8 மாதம் தொடங்கிச்சு. 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் எனக்கு வந்து இடுப்பு வலி, வெள்ளிக்கிழமை டைம் இருக்கும், அந்த டைமில் இடுப்பு லைட்டாக வலிச்சுது. சரி எல்லாம் சொன்னாங்க இடுப்பு வந்து எல்லாருக்கும் தான் வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் வலிக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இடுப்பு வலி தாங்க முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, இது இடுப்பு வலி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு இந்த 4000 வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இடுப்பு வலி, சனிக்கிழமை ஃபுல்லாக வீட்டில் போய் இடுப்பு வலி பாரு, அதுவும் குழந்தை எனக்கு பிரசவ வலி தான் அது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, எங்கள் மாமியார்லாம் இல்லை அது சில பேருக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சனிக்கிழமை ஃபுல்லாக இடுப்பு வலி படுத்துக்கின்னு ஒரு சாப்பாடு கூட சாப்பிடாம படுத்துருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் சேர்க்கணுன்னு யாருக்கும் அந்த எண்ணமும் வரல. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எல்லாம் சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டாங்க, நான் மட்டும் படுத்துன்னு இருந்தேன் ரூமில். அப்போ இது என்ன தான் வலின்னு எனக்கு தெரியல. ஏசப்பா இது என்ன ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே புரியல. 8 மாதம் தானே ஆகுது, இந்த குழந்தை ஏற்கனவே உருவானதுந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்படுறேன், இப்போ 8 மாதம் தொடங்கி 14ஆம் தேதி தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் ரொம்ப அழுதுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப வலி தாங்க முடியலன்னு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்ததும் அங்கே ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணுறாங்க, உனக்கு பிரசவ வலியே கிடையாது, போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசவ வலியில் சொல்லிட்டு உட்காருனாங்க. நான் போய் உட்காடுறேன். அப்புறம் நான் ரொம்ப கத்துனா கூட இதுனா இது மாதிரி சும்மா கத்திங்கிடுது, குழந்தை பிறகுறதுக்கு இன்னும் எவ்வளோ டேட் இருக்குது, இதாங்காட்டி இப்படி கத்தி நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுது இதுன்னு சொல்லிட்டு நர்ஸுங்களையும் என்னை திட்டுறாங்க. திட்டிட்டு எங்கள் மாமியாரும் இதுதான் ரொம்ப அமக்கலம் பண்ணுது, இது வந்து குழந்தை வலியே கிடையாது இது சொல்லு. ஆனால் என் பிரசவ வலியை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. அப்போ நான் ஆண்டு சமயத்தில் அப்பா யார் சொன்னாலும் இப்படி சொல்கிறாங்க, போய் இப்போ குழந்தை பிறக்கிற ரூம்பு கூட என்னை கூட்டின்னு போக மாட்டாங்க, வெளியே போய் நாடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் நடந்துருக்கிறேன், எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சரி பாத்ரூம் வச்சு போகலாம், பாத்ரூம் போயிட்டு வச்சு பாத்ரூமில் வச்சு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போகிறேன். எனக்கு ரொம்ப இடுப்பு வலி வந்துச்சு. வெளியே வந்து நர்ஸாண்ட சொன்னாலும் உள்ளே கூட்டின்னு போக மாட்டுறாங்க. சரி சொல்லிவிட்டு அப்போ பாத்ரூம் போகிற அந்த இடத்துல ஏசப்பா எனக்கு என்னன்னு தெரியலையே ஆண்டவரே, எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியல, டாக்டரை நம்ப மாட்டுறாங்க, இன்னும் 4 சொல்கிறாங்க சொல்லிட்டு பாத்ரூம்லேயே குழந்தை பிறந்துச்சு எனக்கு. அப்போ நான் டாய்லெட்டில் ஒரு காலடி தான் எடுத்து வைக்க போகிறேன், டாய்லெட்டில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்குள்ளே ஆண்டவர் அந்த டைமில் தடுத்து நிறுத்தி டாய்லெட்டில் உட்காராத, சரி முன்னாடியே பாத்ரூம் போகலான்னு போகிறப்ப அந்த இடத்துல பாத்ரூம்லேயே எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த இடத்துல ஒரு கிறிஸ்டின் அம்மா உட்காந்து, ஐயோ யார் பெற்ற பொண்ணுன்னு தெரியலையே, பாத்ரூம்லேயே குழந்தை கத்துது, நர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியலன்ட்டு. அப்புறம் அந்த குழந்தைய பாத்ரூம்லேருந்து கட் பண்ணி கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்தோடனே அந்த குழந்தைய பார்த்தா அப்படி சீர்க்கும், எப்படி சொல்கிறது, ஒரு கை வரல எலி குட்டி எப்படி இருக்கும் அதன் பிரகாரம் அந்த குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்படி இருக்குது இந்த குழந்தை, அவள் தான் பொழுதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த குழந்தைக்கும் ஒரு ஜீவனை கொடுத்து என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய கூட்டின்னு போயிட்டு வெயிட் ரொம்ப கம்மியாகுது, 1.25 கிலோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி ரூமில் கூட்டின்னு போனாங்க பாருங்கள். பிறந்து 14ஆம் தேதி கூட்டின்னு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு 8:30 மணிக்கு. அன்றைக்கி கூட்டின்னு போய் வச்சிருந்து 1 மாதம் வரைக்கும் அவன் கண்ணாடி ரூம்லேயே தான் இருந்தான்.
அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு ரொம்ப சகிக்கவும் முடியாது. அந்த குழந்தைய தூக்குறதுக்கும் முடியாது. அந்த குழந்தைய அப்பப்போ வந்து தாய் சூடு வேணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு பார்த்தா கையில் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஹார்ட்டு பக்கத்தில், எந்த பக்கத்தில், மூக்கில் டியூப் விட்டுருப்பாங்க. குழந்தைக்கு எல்லா இடத்துலையும் விட்டுட்டு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இடத்துல கேட்டேன், ஏசப்பா இந்த இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் எனக்கு அந்த குழந்தைய கொடுத்தீங்க. எத்தனையோ முறை கலையை நினச்சது, கலைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு தானே எல்லாம் நினைப்பாங்க. அதுமாதிரி எனக்கு அதுமாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ கலைஞ்சிருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேனே. இப்போ பிறந்து இந்த குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது. அந்த குளுக்கோஸுங்க போட கூட நரம்பு கிடைக்காது, குத்துவாங்க, என்னை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். குழந்தை பிறக்க சொல்ல 1.25 கிலோ தான் இருந்துச்சு. அந்த கண்ணாடி ரூமில் வைக்க குழந்தை 1 கிலோ ஆயிடுச்சு. அந்த குழந்தை அந்த குழந்தை பேர் வந்து சாமுவேல். அவன் வந்து நான் சாமுவேல்னு அப்போ அந்த கண்ணாடி ரூம்லேயே நான் கையை பிடிச்சி சொன்னேன், ஆண்டவரே சாமுவேல். அப்போ வந்து கையை பிடிச்சி நான் ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நான் பிறந்த சாமுவேல்னு பேர் வைக்கிறேன்னு சொன்னேன். ஆண்டவரே இப்போ நான் மருத்துவமனையில் இருக்கிறேன், இந்த குழந்தைக்கு நான் காது கிட்ட வைக்கிறேன், சாமுவேல் சாமுவேல் சாமுவேல். நான் 3 முறை சாமுவேல் நான் காதில் போய் சொன்னேன். நான் ஆண்டவரே இந்த குழந்தை உம்முடைய சாட்சியான்னு இருக்கணும், உம்முடைய ஊழியத்துக்காக இவனை வளர்த்து நான் எப்படியாச்சும் கூட்டின்னு போனேன். அந்த கண்ணாடி ரூம்லேருந்து நான் வீட்டுக்கு கூட்டின்னு போனேன் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு இடத்துல ஜெபம் பண்ணேன். அந்த குழந்தை பாருங்கள், ஒரு மனுஷனுடைய உயிர் எப்படி போகும் என்பது என் பிள்ளை சாமுவேலை குறித்து தான் அந்த டைமில் தான் எனக்கு தெரியுமே. அப்போ அந்த நேரத்தில் பாருங்கள், அவனுக்கு வந்து ஒரு நாள் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க சொன்னாங்க. பாலுனா வந்து குழந்தை வந்து பால் உண்ணி குடிக்கிறால கூட அவனுக்கு வாயெல்லாம் கிடையாது. அப்போ வந்து இந்த டியூப் மூலிமா ஊற்றுவாங்க, அந்த சிரஞ்சில் வச்சு ஊற்றுவாங்க அவனுக்கு. அப்போ அந்த சிரஞ்சில் வச்சு ஊற்றும்போது குழந்தைக்கு வந்து சிரஞ்சில் வச்சு ஊற்றிட்டாங்க. என்னை வந்து அழுத்தினேரு சொன்னாங்க. குழந்தைக்கு அப்படியே ப்ளூ கலராகிடுச்சு உடம்பு ஃபுல்லாகவே. அவனுக்கு அந்த உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலராகிட்டோடனே நான் டாக்டர் ஓடி ஆமாம் நர்ஸம்மானை போய் சொன்னேன், குழந்தைக்கு உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலர், குழந்தைய இறக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ப்ளூ கலராக இருக்குது குழந்தை வந்து பாருங்கன்னு சொன்னோன்னையும் அப்புறம் நீ வெளியே போயின்னு சொல்லிட்டு தெத்திட்டு பெரிய பெரிய டாக்டர்லாம் ஃபோன் பண்ணாங்க. எல்லாம் வந்தாங்க, குழந்தைய வச்சு அழுத்தினாங்க. கீழ்த்தி அதுக்கப்புறமா பரவாயில்ல என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, பரவாயில்லம்மா நீ கரெக்டான நேரத்தில் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த குழந்தை பார்க்கலாமா, பெரிய பெரிய மிஷினில் குழந்தை தூக்கி போடுவாங்க. கண்ணாடி ரூம்லேயே வந்து சின்ன சின்ன பாக்ஸுங்களும் இருக்கும், பெரிய மிஷின் 2 இருக்கும். அந்த பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க அந்த குழந்தைய. நான் குள்ளமாக்கிறதுனால எட்டி கூட குழந்தைக்கு அந்த பால் அந்த சிரஞ்சில் எதுவுமே பண்ண முடியாது. குழந்தைய தூக்கி மாரில் வச்சுட்டு சொல்லுவாங்க, இங்கே நெஞ்சில் தூக்கி வச்சுக்க சொல்லுவாங்க குழந்தைய. அதை தூக்கி எப்படின்னா குழந்தைக்கு தாய் சூடு வேணுன்னுவாங்க. அந்த ஒயரெலாம் தடுக்கும், குழந்தைய தூக்கவே முடியாது. அப்போ எங்கன்னா தடுத்து விட்டாலும் சிஸ்டருங்க வந்து திட்டுவாங்க. அது மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுச்சு அந்த குழந்தை. அப்போ ஆண்டவரை சொன்ன, ஆண்டவரே இந்த ஒரு வாட்டி அந்த உயிர் போகும்போது நான் அப்படியே கரெக்டாக நான் பார்த்து சிஸ்டர்னு சொன்னால் காப்பாற்றிட்டாங்க. அப்போ நான் இன்னொரு முறை அதே மாதிரி தான், நான் கண்ணாடி ரூமுக்கு உள்ளே அம்மாலாம் வந்து வெளியே இருப்பாங்க, வெளியே இருந்து உள்ளே போயிட்டு பார்க்கும்போது பாருங்கள் குழந்தைக்கு இந்த சைட்லாம் வாமிட், பால் ஊற்றிக்கிறாங்க சரியாக குழந்தைக்கு தட்டில், நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே பால் சிரஞ்சில் ஊற்றி தட்டி போடுவாங்க. குழந்தை தட்டாது போடுவோம். குழந்தைக்கு இதெல்லாம் போயிட்டு கொஞ்சமாக அப்படியே மூஞ்சிலாம் அப்படியே ப்ளூ கலரில் ஆயிடுச்சு, கையெல்லாம் ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. அப்படியே ஆகிட்ட உடனே அப்புறமா மறுபடியும் ஓடி கூப்பிட்ட உடனே வந்து பார்த்தா குழந்தைக்கு மூக்கெல்லாம் பொறுக்கி ஏறிட்டு இருக்குது பால். 2வது முறையாக ஆண்டவர் அந்த டைமில் குழந்தைய காப்பாற்றினார். காப்பாற்றி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றவே முடியாது. அந்த குழந்தைய வந்து என்ன பண்ண முடியும், சும்மா நாங்கள் மிஷினில் வச்சுருக்குறோம் அவனை, அது உயிர் வந்து போகல அந்த குழந்தைக்கு, மீதி எல்லாமே அந்த குழந்தை வேஸ்ட்டு தான் அவன் போயிச்சாலும். ஒரு முறை குழந்தைக்கு வந்து நைட்டில் வந்து குழந்தைக்கு இந்த மூக்கில் டியூப் வச்சுருக்குறாங்க. அந்த டியூப் வச்சு குழந்தைக்கு இந்த மூக்கு இன்னுமே என் பையனுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த மூக்கு தண்டே இருக்காது அவனுக்கு இப்போவும். குழந்தை மூக்கு இப்போ கூட சரி 10வது படிக்கிறான் அவன், சாமுவேல் அவன் பேர். அவனுக்கு வந்து இந்த மூக்கு தண்டே இருக்காது, கட் ஆகிட்டு இருக்கும் குழந்தைக்கு. அப்போ சத்யா மேடன்னு ஒரு மேடம் இருந்தாங்க, கடவுள் எனக்காக அங்கே அவங்கள அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து அடிக்கடி குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு முறை சொன்னாங்க என்னை கூப்பிட்டு, நான் வந்து குழந்தைக்கு ஆக்சிஜன் வைக்கவே முடியாது, இது வந்து கடைசி கட்டம் குழந்தைக்கு, ஏன்னா ஆக்சிஜன் அந்த டியூப் வச்சு மூக்கு தண்டுலாம் குழம்பிச்சு குழந்தைக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து நீ உங்கள் அக்காவை வந்து, எங்கள் அக்கா பேர் மங்க, அவங்க தான் வந்து கூட இருந்து எனக்கு ஹெல்ப்பாக பார்த்துருந்தாங்க. நைட்டில் மாற்றி குழந்தைக்கு அந்த பம்பை அடிச்சுனே இருங்க, இப்படி பண்ணினே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அடிச்சுனே இருப்ப தூக்கம் வந்துடும். அப்புறமா எங்கள் அக்கா கூப்பிட்டு விட்டு எங்கள் அக்காவுக்கு தூக்கம் வந்துடும். 2 நாள் வரைக்கும் நான் எங்களை அப்படியே பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டாக்டர்லாம் வந்து அதுக்கப்புறமா என்னமோ பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய இது பண்ணி எப்படியோ அந்த குழந்தைய பண்ணி அதுக்கப்புறமா குழந்தைய வந்து தாய்ப்பால் வந்து இருந்தால் தான் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் லாஸ்ட்டாக சொல்லிட்டாங்க. தாய்ப்பால் எனக்கு சுத்தமாக கிடையாது. குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்கிற டைமில் எனக்கு பால் இல்லாமல் ஆயிடுச்சு. போய் எங்கள் அக்கா கண்ணாடி ரூம்லாம் போயிட்டு எல்லாரும் பால் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. பாலே கிடைக்காது. அந்த எல்லா ஒருத்தவங்க கேட்கும் போதெல்லாம் அந்த குழந்தைக்கு பால் கேட்கும் போதெல்லாம் மூஞ்சை காட்டுவாங்க, என் குழந்தைக்கே பால் இல்லை,
இதில் வந்து இவங்க வந்து கேட்டு நிற்கிறாங்க. எங்கள் அக்கா மூஞ்ச காட்டுறாங்க. எங்கள் அக்கா சொல்லும், நான் போய் பால்லாம் கேட்க மாட்டேம்மா, மூஞ்ச காட்டுறாங்க அவங்களாம் அப்படின்னு சொல்லக்கா. அந்த குழந்தைக்கு இப்போ தாங்க பாலே கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, யாருன்னே கேளுக்கா அப்படின்னுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தாய்ப்பால் ஊட்டுவாங்க. நான் அப்புறமா ஒரு மாதம் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு சொன்னது ஒரே வார்த்தை என்னென்னா, இந்த குழந்தை வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அப்போ சத்யா மேடம் ஒரு கிறிஸ்மஸ் டைம் 25ஆம் தேதி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ ரொம்ப நல்ல மதர்மா, உன்ன மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது குழந்தை, நீ 2 முறை பார்த்த, இல்லைன்னா அந்த குழந்தைய காப்பாற்றிருக்க முடியாது. அதனால் வந்து அந்த குழந்தைக்கு வந்து 1.25 கிலோ இருந்தது, 1 கிலோ ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு கூட்டின்னு போய் நீ எப்படி காப்பாற்றணும்னு தெரியாது. ஆனாலும் அந்த குழந்தை ஜீவன் வந்து போகல, நல்லா உயிர் இருக்குது. அதனால எப்படி நீ டெவலப் பண்ணிக்கிறியோ கூட்டின்னு போய் பார்த்துக்கோ, இதுக்கு மேலே கண்ணாடி ரூமில் வச்சுருக்கவும் முடியாது, ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய கூட்டி நான் எப்படி எங்கள் ஊருக்கு மணப்பாக்கம் வரது? அந்த குழந்தைய போய் பார்க்குற 1 கிலோக்கு 950 கிராம் இருக்குது. அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் எல்லாம் குழந்தை வந்தால் ஆசையாக உடனே பார்ப்பாங்க, இது இவ்வளோ குண்டாக இருக்குது, அந்த குழந்தை நான் இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா சொல்லிட்டு எங்கள் அண்ணெல்லாம் யாரையுமே பார்க்கல குழந்தைய. நானும் எங்கள் அக்காவும் மட்டும்தான் அந்த குழந்தைய பார்த்துருந்து என் கணவர் பார்த்துருந்தாரு. அப்போ அப்படியே பார்த்துருக்குற வேலையில் அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டின்னு வந்தால் எல்லாம் பார்த்துட்டு வாயில் கை வச்சுன்னு ஒரு மாதிரி போகிறாங்க. இன்னும் அந்த குழந்தை என்ன தேர மோந்தா மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரொம்ப நாள் வீட்டில் கூட்டின்னு வந்து குழந்தைக்கு லைட்டு வச்சு தான் குழந்தைக்கு நான் வீட்டில் கட்டில் மேலே குழந்தைக்கு கண்ணாடி பாக்ஸ் மாரி ஒரு அந்த கொசு வலையில் போட்டு பெரிய லைட்டு வாங்கிட்டு வந்து அந்த ஹீட்டில் வச்சுருக்க சொன்னாங்க. அதேமாரி வச்சுருந்தேன். அப்புறமா தாய்ப்பால் இல்லாமல் அப்புறம் டெக்ஸோல பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து அவனுக்கு ஊற்றி எப்படியோ கர்த்தர் அவனுக்கு நல்ல ஜீவனை கொடுத்து கர்த்தர் அவனையே நான் அப்போ சொன்னேன், ஆண்டவர் இடத்துல, ஆண்டவர் இந்த குழந்தைய காப்பாற்றி நல்ல மாதிரியே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நான் நிறைய பேர் மத்தியில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கின்னு இருந்தேன். அப்போ வேண்டி இருக்கிற நேரத்தில் நான் ஒரு 2 நாளுக்கு முன்பாக தான் வந்து என் கணவர் வந்து குழந்தை படிக்கலை, சாமி படிக்கலை சொல்லிட்டு திட்டார். அப்போ நான் நினச்சின்னு இந்த நைட்டில் படுத்துன்னு அழுதுந்தேன். இன்றைக்கி இந்த குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறோம், படிக்கலை போலன்னு சொல்லிட்டு அடிக்கிறோம், ஆனாலும் அந்த குழந்தைய இப்படிலாம் இருந்தான், இவனு இன்றைக்கி இப்படிலாம் திட்டுறமே, இந்த குழந்தை காப்பாற்றி கொடுத்துட்டாருன்னா போதும்னு நினச்சோமே, இப்படிலாம் நம்ம திட்டுறமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிற வேலையை தான் நேற்று இந்த சேனலில் பேசும்படியாக கணவர் வந்து ஒரு பிரதர் மூலியமாக அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர் அந்த பிள்ளையை காப்பாற்றி இன்றைக்கு 10th படிக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவனை சாட்சியாக அவனை வைத்திருக்கிறாரு. அவன் பேர் சாமுவேலு. 2வது எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தையே எனக்கு பிறந்து அந்த குழந்தைய வந்து கர்த்தர் எப்படி சொல்கிறது, இந்த குழந்தை ஒல்லியாக இருந்துச்சு, இந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்தாரு. அந்த குழந்தை நல்லா குண்டாக இருந்தது, நல்லா இருந்தது. அது பேர் நான் சாம்லின்னு பேர் வச்சேன். அந்த குழந்தை வந்து 7 நாள் இருந்து கண்ணாடி ரூமில் இறந்துச்சு. அப்படியே 3வது குழந்தையாக அப்போ நான் ரொம்ப அழுதுனே இருப்பேன். அந்த பெண் குழந்தைய நினச்சி அழுகிற வேலையில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த குழந்தைய நான் மறக்கிற ஆண்டவரே, எனக்கு ரொம்ப என்னால் தாங்க முடியலன்னு சொன்னேன். அப்படியே என்னுடைய ஜெபத்தை கேட்டு 3வதாக ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த ஆண் பிள்ளையே எனக்கு பாருங்கள், 3வது ஆண் பிள்ளையும் பாருங்கள் பிறந்து குழந்தைக்கு மூச்சு திணறல் இருந்ததுன்னு மறுபடியும் கண்ணாடி ரூமில் வச்சாங்க. இங்கேருந்து முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணாங்க, பேபி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. பேபி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் மூலிமா அனுப்புனாங்க. அனுப்பி அந்த குழந்தைய அங்கே பார்த்தா ஒரு நாள் பார்த்தா குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. குழந்தைக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது, இந்த குழந்தை பிழைக்காதுன்னு. அப்போ ஒருத்தர் எங்கள் மாமனார், அவர் பாஸ்டர் தாங்கிறார், அவர் சொல்லி ஜோமன் நான் கேட்ட ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே இந்த குழந்தைங்களே நீங்கள் தான் கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் என் குழந்தை பிறந்து என் கையில் வரவே இல்லை, எல்லாம் கண்ணாடி ரூம்லேயே போகுது இந்த குழந்தைங்க எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவர் சொல்லி ஜெபம் பண்ணுறாரு, இது நீங்கள் நினைக்கலாம் யார் செய்த பாவமோ இது என்னான்னு சொல்லிட்டு நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இந்த காரியெல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு என் தலைமையில கை வச்சு அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணார். அப்போ கர்த்தர் இந்த பிள்ளைகள் எல்லாம் சாட்சியாக நிறுத்துவதுக்கு தான் அந்த குழந்தைகளை இப்படி பண்ணுறாரு. என்னை நானே ஆற்றி தேற்றிக்கின்னு பேபி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஏசப்பா இந்த குழந்தையை காப்பாற்றி நான் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டின்னு போன சொல்லிட்டு குழந்தைக்கு ஒரு நாள் திடீர்னு உடம்பு சரியாமல் ஆகிட்டு உடனே குழந்தைக்கு அப்போ நான் ஆண்டவர் இடத்துல சோமன், ஆண்டவரே இந்த குழந்தைய நான் வீட்டுக்கு ஆண்டவரே எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை கொடுத்து இறந்துச்சு, இப்போ 2வது என் பையன் ஒண்டி தான் இருக்கிறான், இவனும் இந்த பையனும் ஆண்டவரே குழந்தைய காப்பாற்றி கூட்டின்னு போகணும். அப்போ பாருங்கள் ஆண்டவர் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இவனுக்கு ஒரு பேர் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். அப்போ இம்மானுவேலுன்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னோட கூட பேசினார். என் பிள்ளை காதில் போயிட்டு உடம்பு சரியாமல் சீரியஸாக்கிறான், குழந்தைக்கு மூச்சு திணறலாகுது. அந்த நேரத்தில் போய் காதில் போய் சொன்னேன் 3 முறை, இம்மானுவேல் 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 அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இன்னைக்கு இம்மானுவேலுன்னு இவனுக்கு பேர் வைக்கிறேன், இவனை காப்பாற்றி தேவன், இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் அர்த்தம், என் பிள்ளையோடு கூட இருந்து இந்த பிள்ளையை காப்பாற்றி நான் வீட்டுக்கு கூட்டின்னு போனேன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன். அப்படியே 15 நாள் பேபி ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்து
வந்து குழந்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த குழந்தையை காப்பாற்றி 2 பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அதன் மத்தியில் எங்களுக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ ஊழியம் கொடுக்கும்போது அப்போ ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆதியாகமம் 12:2 நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னார். ஊழியத்தை குறித்து என் கணவர் பேர் வந்து ஜெபராஜ். அவர் வந்து ரொம்ப ஊழியத்தை குறித்து வாஞ்சியாக இருந்தார். அப்போ அடிக்கடி அவர் தரிசனம் காணுவார், சொப்பனை காணுவார், என்னன்னு சொல்லுவார். நானும் அப்படியே காணுவேன். அப்படி இருக்கிற வேலையில் ஊழியத்தை எங்கே நம்ம நடத்துவது, எப்படி நடத்துவது தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கிற டைமில் அவருக்கு ஒரு சபை பேரும் கொடுத்தாரு. 3 முறை மெதஸ்தான்னு சொல்லிட்டு அவர் காதுகளில் பேசுகிற சத்தத்தை கர்த்தர் அவர் காதில் பேசி அவர் வந்து என் இடத்துல சொன்னார், காலையில் எழுந்து எனக்கு ஆண்டவர் 3 முறை பெதஸ்தான்னு சொல்லிட்டு என் சத்தம் கேட்டுச்சுன்னு. அப்புறம் நான் எப்படியாச்சும் சபையை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல அவர் ஜெபம் பண்ணார். அப்போ ஆண்டவர் என்னோடு கூட வார்த்தையை பேசினார். அறுவடை மிகுதியோ வேலையாட்கள் குறைவு என்று சொல்லி லூக்கா 10:2 அந்த வசனத்தை கொடுத்தாரு கர்த்தர் எங்களுக்கு. அப்போ கொடுக்குற வேலையில் இடம் இல்லையே, சபை கட்டி நடத்தணும்னு சொல்லிட்டு அவருடைய பிரயாசம். அப்போ காட்டும்போது அந்த இடம் இல்லாமல் அங்கங்கே சுற்றின்னு இருந்தார். சுற்றிட்டு வரும்போது அவங்க தங்கச்சி வீட்டுக்காரரை கூப்பிட்டு, நான் இடம் வாங்கி வச்சுருக்கிறேன், இது காலியாக இருக்குது, இந்த இடத்துல நீ சர்ச்சு கட்டி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதன் பிரகாரம் கஷ்டப்பட்டு எங்கெங்கே மூங்கிலாம் வெட்டின்னு வந்து ஆட்களை வச்சு சபையை கட்டணும். சபையை கட்டி அங்கேயே நடத்திட்டு வந்தோம். வாடகை தர ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும் போதெல்லாம் சபை ஃபுல்லாக நிறைஞ்சிடும். மழை வந்து தண்ணிலாம் வாரி வாரி ஊற்றுவோம் கிறிஸ்மஸ் டைமில். அப்படியா இருக்கிற வேலையில் கணவர் தான் ஒரு நாள் வந்து அழுது ஜெபம் பண்ணியிருந்தார். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆலயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருந்தார். நாங்கள் சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி வச்சுருந்தாங்க, ஆலயம் கட்ட முடியாமல் இருந்தது. அப்போ ஆண்டவர் ஒருத்தர் மூலிமா, ஒரு ஐசக் என்ற பாஸ்ட்டுக்கு மூலியமாக, அந்த பாஸ்ட் மூலியமாக ஒரு இடத்துல வந்து ஒரு ஹெல்ப்பு வந்துச்சு. அந்த ஹெல்ப்பு வந்து நம்ம ஜெபராஜ் பாஸ்ட்டுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். இது மாதிரி பட்டா இடம் தான் சொல்லுங்கள், அந்த இடத்துல ஆலயத்தை கட்டி தருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இருக்குதையான்னு சொன்னோடனே அவங்க ஒரு 2.5 லட்சம் ரெடி பண்ணி அங்கே பழைய கிராமத்தில் எங்களுக்கு ஒரு சபையை கட்டும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த சபையை கட்டி 2 வருஷம் தொடங்கி இருக்கிறது. அப்படியே கர்த்தர் எங்களை ஊழியத்திலையும் கூட சாட்சியாக நிறுத்திக்கிறாரு, சபை மக்களையும் கூட சாட்சியாக நிறுத்திக்கிறாரு. அநேகர் பாருங்கள், ஆகல் என்ற சிஸ்டர் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ வருகிற சபைக்கு வருவாங்க. 5 வருஷம் நான் அவங்களாண்ட பேசும்போது கேட்டேன், எத்தனை வருஷம் குழந்தை இல்லைன்னு கேட்டேன் நான். அவங்க சொன்னாங்க, எனக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. 5 வருஷம் குழந்தை இல்லை, நான் கர்த்தருக்கு அதெல்லாம் லேசான காரியம், நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், அது மாதிரி உனக்கு குழந்தை ஆண்டவர் கொடுப்பார், நீ சோர்ந்து போவாதுன்னு சொல்லிட்டு அந்த சகோதரிக்காக தொடர்ந்து உபவாசம் போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. அப்படியே துர்கா என்ற சகோதரி, அந்த சகோதரிக்கும் அப்படியே குழந்தை இல்லாத இருந்தது. அந்த சகோதரிக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஒரு பெண் குழந்தையை கொடுத்துருக்கிறாரு. அந்த குழந்தையும் கர்த்தர் இந்த நாட்களில் கூட 1 வயசு முடிஞ்சு 2வது வயசு தொடங்கி இருக்கிறது. அப்படியே அநேக அற்புதங்களும் அடையாளங்களை சபையில் செய்து கொடுக்கிறார். கர்த்தர் எங்களை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாரு. இம்மட்டமாக எங்களை பாதுகாத்தார். இது வரைக்கும் என்னுடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க. ஏன்னா முதலாவது நம்மளுடைய ஜெபிக்கிறது கூட நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம்னா கண்ணீருக்கு பதில் கொடுக்குறார். அண்ணால் எப்படி அழுது ஜெபம் பண்ணாங்களோ அதன் பிரகாரம் நான் அழுது ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. அப்படியா கூட நீங்களும் கூட யாராச்சுன்னா அது மாதிரி பாரத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரின் ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. ஏன்னா அந்த வனாந்தரத்தில் ஆகார் அழுகுறா, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆகார் பேரை கூப்பிட்றாரு ஆண்டவர். அப்படியா அண்ணாளுக்கு ஆண்டவர் உன் கண்ணீரை துடைத்தன்னு சொல்கிறாரு. அவள் கண்ணீரை துடைச்சோன்னே சந்தோஷமாக போயிடுறாங்க. ஏன்னா துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தர் கொடுப்பாரு ஒரு விசுவாசம், நம்பிக்கை நிச்சயம் அவங்களுக்கு வந்தது. ஏன்னா கண்ணீரை ஊற்றி விட்டால் அவர் சமூகத்தில் அதுக்கு பதில் கொடுப்பார். நானும் கூட அப்படி தான் ஆண்டு சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துக்கிறாங்க. என் கணவருக்கு 2வது திருமணம் கூட பண்ணலான்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் இன்றைக்கி 2 பிள்ளையோடு கூட நானும் என் கணவரும் நாங்கள் சந்தோஷமாக வாழுறோம். ஒரு சபை பெதஸ்தா மீட்பர் சபை என்று பழைய சுயத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டமாய் எங்களை அநேகருக்கு அந்த இடத்துல ஒரு சாட்சியாக கர்த்தர் நிறுத்திக்கிறாரு. இம்மட்டமாய் பேச இந்த சாட்சியை நீங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். டேனியல் பிரதருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் இந்த வேளையில் நான் ஜெபம் பண்ணுறேன். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மத்தியான வேளையில் கூட எங்களை ஆண்டவரை தாழ்த்தி அடியலை ஒப்பு கொடுக்குறையா, என்ன என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், கணவரை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, சிறு வயது முதல் ஆண்டவரே அநேக காரியங்களில் கர்த்தர் ஆண்டவரை தவறியிருந்த வேலையிலே கூட கர்த்தர் தூக்கி எங்களை இம்மட்டமாய் நடத்தி வந்தீங்க. வாலிப பிரியாயத்தை காத்து வழி நடத்தினீங்க ஆண்டவரை. திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க ஆண்டவரை. குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் கூட
ஆண்டவரே அநேக நாட்கள் ஆண்டவர் இந்த சாட்சியை பகிர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரை நினைத்த நினைவுகளை அறிந்து கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற அருமையான டேனியல் பிரதருக்காக, அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுற இந்த ஊழியத்தை செய்கிற அந்த மகனை கர்த்தர் இன்னும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துங்க. அநேக இடங்களில் பயன்படுத்துங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல விதமான துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.